அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவது மிக சிறப்பான மாறுதலை அள்ளி கொடுக்க போகிறது. அதற்கு முன்னதாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க குரு பகவான். எனவே இந்த வேளையிலிருந்து அதீதமான நன்மைகளை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பானதாக உருவாக்கி கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக குரு பகவான் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவான் விரயத்தில் உச்சம் பலம் பெற போகிறார். தற்போதிலிருந்தே அவர் உச்சபலம் பெற்றதற்கு இணையான அற்புதமான மாற்றங்களை லாபஸ்தானத்தின் இறுதியில் 2 மாதங்களில் வலம் வரக்கூடிய இந்த வேளையிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சியையும் மிக பெரிய அளவிலான சுப நிகழ்வுகளை கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே பல காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகிறது. முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை தவிடுபடியாக்கக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று சொல்லக்கூடிய தடைகள் விலகும். இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகி நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட பல நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பெண்மணிகளுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கும். கட்டிய வீடு ஆதியில் நின்ற தருணத்தில் இந்த தருணத்தில் துரிதப்படுத்தி அவற்றை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அஷ்டமத்தில் மிக வலுவாக சனியின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் லாபத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது அவருக்கு நேர் எதிராக உச்சமும் பெற போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமான வாய்ப்புகள் பெண்மணிகளுக்கு சிறப்பாக கைகூடுவதோடு பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் உறுதியாக சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அஷ்டம பாதிப்புகளை தவிர்த்து சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பண தேவைக்கு ஏற்றவாறு உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதோடு தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாத வகையில் பல பணிகளை செமையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. தன வரவு வலுப்பெறும் தருணமாகவும் பயணங்கள் அதிகரிக்கும். புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடையில்லாமல் கைகூடும். இந்த தருணத்தில் குரு பகவான் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறாருங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு குடும்ப வருமானம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும். இல்லத்தில் பல்வேறு வகையான தடைகள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வரக்கூடிய நல்ல தருணமாக அமைகிறது. மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதோடு முதலீடாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. ஆனால் கடன் சார்ந்த தொல்லைகளில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. நெருங்கிய உறவினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களையும் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதையும் நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மேலதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல காரிய தடைகளை விலக்கி நல்ல மாற்றத்தை
தானாகவே சிம்ம ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பெரும்பாலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் கட்டுக்குள் வரும். பணிச்சுமை அதிகரித்தாலும் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்கள் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. பண பிரச்சனை ஏற்படாத வகையில் தொழில் ரீதியாக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய இந்த வேளையில் அடிக்கடி ஏற்பட்டு வந்த பண பற்றாக்குறை, பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய கிளை திறத்தல், புதிய தொழில் துவங்குதல் போன்ற பணிகள் தானாக நடக்க போகும். நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகளை கூட சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது. எதிர்பார்த்தபடியே வருமானம் இந்த தருணத்தில் சாதகமாக அமையும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய கலைத்துறை ரீதியான திறமைகளும் படைப்புகளும் மிகப்பெரிய அளவில் நல்ல வளர்ச்சி பெறும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கலைத்துறையில் உண்டு. போட்ட பணத்தை எடுப்பதில் இருந்த பிரச்சனை நீங்கி சுமூகமான லாபம் கிடைக்கும் தருணமாகவும் அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அரசியலில் இழுபறியாக நீடித்திருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பலம் நிறைந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதோடு மட்டுமல்லாது வெற்றி வாய்ப்பை நோக்கி நகரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. பண ரீதியான தொல்லைகள் விலகுவதோடு மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. எதிர்பார்ப்பதை விட விவசாயம் சார்ந்த பணிகளில் தானாக நடக்க போகும். நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் தானாக நடக்க போகும். நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக உறுதியாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அஷ்டமசனியின் பாதிப்புகள் விலகி குருவின் அமைப்பால் தானாக நடக்க போகும். நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வரும்.